சாதித்தொள்ளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நோய்கள் என்ன, அது எந்தெந்த விதத்தில் நம்மிடத்தில் இருக்கிறது, அதை எவ்வாறு பகவான் நமக்கு போக்கி கொடுக்கிறார் என்பதை பற்றி பெரியாழ்வார் நமக்கு பாசுரங்களிலே சொன்ன விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த பகுதியில் முதல் 3 பாசுரங்களுக்கு நாம் இதை பார்த்திருக்கிறோம். மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா என்று மிக பெரிய ஒரு மருத்துவனாக நின்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை சார்ந்த நோய்கள், மனதை சார்ந்த நோய்கள், தேகம் சார்ந்த நோய்களை நீக்கி கொண்டு வருகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி முதல் 3 பாசுரங்களிலே பார்த்தோம். இப்பொழுது நாம் 4வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். இந்த பாசுரமானது மங்கிய வல்வினை நோய்கால் உமக்கும் ஒன்று வல்வினை கண்டீர். மங்கிய வல்வினை நோய்கால் உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர். இங்கு புகேன்மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின். சிங்கப்பிரான் அவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர். பங்கப்படாது உய்யப்போமின் பண்டன்று பட்டினங்காப்பே என்று சொல்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஆத்மாவை மங்கச் செய்கிற, ஞானக்குறைவு செய்யக்கூடிய வல்வினை நோய்களே, உங்களால் எனது ஆத்மா பொலிவிழுந்து கிடக்கிறது. ஆத்மா பொலிவிழுந்ததுனாலே என் மனமும் நல்ல சிந்தனைகளை சிந்திக்காமல் இருக்கிறது. அதனாலே என்னுடைய உடலுக்கும் நோய்கள் ஏற்பட்டு துன்பத்திலே நான் இருக்கக்கூடிய நிலையை எனக்கு ஏற்படுத்திய நோய்களே, எனக்கு ஒரு ஆபத்தை உங்களால் ஏற்படுத்த முடிந்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள். இப்போது ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர். உங்களுக்கும் ஒரு ஆபத்து வந்துவிட்டது. என்ன விதமான ஆபத்து தெரியுமா நோய்களே? இங்கு புகேன்மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின் என்று சொல்லுகிறார். என் தேகத்திலே நீங்கள், என்னுடைய ஆத்மாவிலே, என்னுடைய மனதிலே நீங்கள் புக முடியாது. புகுராதீர்கள். இங்கே புகுவது உங்களுக்கு எளிதான காரியம் என்று பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அந்த நிலை ஏற்பட்டது? அப்போது அந்த நோய்கள் கேட்கிறது, நான் உங்களுடைய தேகத்திலோ ஆத்மாவிலோ நாங்கள் எளிமையாக நுழைந்து கொண்டிருந்தோமே, இப்போது எங்களுக்கு நுழைய முடியாத அளவுக்கு நீ எதை கொண்டு காவல் செய்திருக்கிறாய் என்று கேட்கிற போதுதான் ஆழ்வார் சொல்லுகிறார், சிங்கப்பிரான் அவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர். என்னுடைய ஆத்மாவும் தேகமும் மனமும் எப்படி இருக்கிறது தெரியுமா? சிங்கப்பிரானாக அவதரித்தானே, தன்னுடைய உண்மையான பக்தனான பிரகலாதனுக்கு ஆபத்து என்ற நொடியிலேயே அப்பொழுது அவன் வீய தோன்றிய என்று சொன்னது போல, பக்தர்களுடைய துன்பத்தை கண்டபோதே அந்த இடத்திலேயே தோன்றி ஆபத்திலே இருந்து காப்பாற்றக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் சிங்கப்பிரானாக இருந்து எனக்கு தலைவனாகவும் இருந்து, அதைத்தான் சொல்லுகிறார். சிங்கப்பிரான் அவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர். என்னுடைய தேகமானது, என்னுடைய மனமானது, என்னுடைய ஆத்மாவானது அவன் வசிக்கக்கூடிய இடமான திருக்கோயில் ஆகிவிட்டது. அதனாலே நீங்கள் இனிமேல் இங்கே புகுவது எளியதான காரியம் அல்ல. அதையும் மீறி என்னுள்ளே நீங்கள் நுழைய வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு என்ன ஏற்படும்? அவமானம் ஏற்படும். உங்கள் முயற்சி தோற்று என்னுள்ளே நீங்கள் நுழைய முடியாத ஒரு நிலை ஏற்படும். அதைத்தான் சொல்லுகிறார் ஆழ்வார், பங்கப்படாது உய்ய போமின். இங்கே வந்து அவமானப்பட்டு செல்வதை விட இங்கே வராமலே பிழைத்து போங்கள். என்னிடத்திலே உங்களுக்கு வேலை இல்லை. ஏனென்றால் அன்று பட்டினம் காப்பே. முன்பு போல் அல்ல. என்னுடைய ஆத்மாவும் மனமும் தேகமும் பகவானாலே காவல் காக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அதனாலே இங்கே நீங்கள் புகுவது இனிமேல் நடக்காத காரியம் என்பதைத்தான் இங்கு புகேன்மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின் என்று 4வது பாசுரத்தில் அந்த நோய்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறார். அதற்கடுத்தாற் போல 5வது பாசுரத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மாணிக் குரல் உருவாய மாயனை என் மனத்துள்ளே பேணி கொணர்ந்து புகுத வைத்து கொண்டேன். பிரிதின்றி மாணிக்க பண்டாரம் கண்டீர். வலிவன் குறும்பர்கள் உள்ளீர். பாணிக்க வேண்டா நடமின் பண்டினம் காப்பே என்று சொல்லுகிறார். இப்போது என்ன சொல்லுகிறார்? சென்ற பாசுரத்திலே சிங்கப்பிரானாக நரசிம்ம அவதாரம் எடுத்த பெருமாள் என் தேகத்திலே குடிகொண்டு அவன் இருக்கக்கூடிய கோயிலாக நான் இருக்கிறேன் என்று சொன்னாரே. இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகையெல்லாம் காப்பதற்காக, உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய, எல்லோருக்கும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய, எல்லோரும் யாசிக்கக்கூடிய நிலையிலே இருக்க பரமாத்மா இந்த உலகத்தை எல்லாம் ரட்சிப்பதற்காக
தன்னை சிறிய உருவமாக குறுக்கிக் கொண்டு வாமன அவதாரம் எடுத்து உலகத்துக்கு படியளக்கக்கூடிய பகவான் மாபலி சக்கரவர்த்தி முன்னே கையேந்தி நின்றானே, அப்படிப்பட்ட வாமனன் மாணி குரலா உராய மாயனை அப்படிப்பட்ட மாயங்கள் செய்தான். அந்த மாயனை என் மனத்துள்ளே பேணி கொணர்ந்து புகுத வைத்துக் கொண்டேன். அவனை நான் வணங்கி என்னை இந்த நோய்களிடத்திலே இருந்து ரட்சிக்க வேண்டும் பகவானே என்று கேட்டு அவனை என்ன செய்தேன்? பேணி கொணர்ந்து புகுத வைத்துக் கொண்டேன். என் மனதுள்ளே நான் அவனை இருத்தி கொண்டேன். அதனால என்ன செய்யணும் என்று கேட்கிறார். வலிவன் குறும்பர்கள் உள்ளி, என்னை இந்த நோய்களுக்கு ஆட்படுத்தக்கூடிய நிலைக்கு தயார்படுத்தக்கூடிய எந்திரங்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு இனிமேல் என் உடலிலே வேலையே இல்லை. என்னை விட்டு நீங்கள் வெளியேறவே ஆக வேண்டும். நீங்கள் இங்கே இருப்பதற்கான தகுதி இனி உங்களிடத்திலே இல்லை என்று சொல்லுகிறார். ஏன் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுகிறது என்று கேட்கிற போது, இதுவரை ஐம்புலன்கள் என்ற நீங்களெல்லாம் வசிக்கக்கூடிய இடமாக என்னுடைய ஆத்மாவும் மனமும் தேகமும் இருந்தது. ஆனால் வாமனனை பேணி கொணர்ந்து என் மனதிலே நான் வைத்து கொண்ட பிறகு என்னுடைய நிலை எப்படிப்பட்ட நிலையாக இருக்கிறது தெரியுமா? மாணிக்க பண்டாரம் கண்டீர் என்கிறார். என்னுடைய ஆத்மாவும் மனமும் தேகமும் மாணிக்கத்தை இட்டு வைக்கக்கூடிய பொருள் கூடமாக இருக்கிறது. இதிலே மாணிக்கத்தை தான் உள்ளே வைக்க முடியும். மாணிக்கம் யார்? ஸ்ரீமன் நாராயணன் பகவானே மாணிக்கம். அவன் வந்து இருக்கக்கூடிய பண்டாரமாக அந்த மாணிக்கத்தை சேமித்து வைக்கக்கூடிய பொருட்சாலையாக என்னுடைய தேகமும் மனதும் ஆத்மாவும் மாறிவிட்டதனாலே உங்களுக்கு நீங்க வேலை இல்லை. அதனால நீ என்ன செய்ய வேண்டும்? பாணிக்க வேண்டாம், தாமதிக்க வேண்டாம், நடமின் உடனடியாக என்னை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்லுகிறார். பாணிக்க வேண்டா நடமின் பண்டன்று பட்டினம் காப்பே. முன்பு போல் அல்ல, நான் இப்போது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறேன். இங்க மாணிக்கமான ஸ்ரீமன் நாராயணன் தான் இங்கே இருக்க வேண்டும் என்று வாமனாவதாரத்தை குறித்து அவன் நமக்கு மாணிக்கமாக என்னுடைய இருக்கிறான் என்பதை இந்த 5வது பாசுரத்திலே ஆழ்வார் நமக்கு சொல்லி அந்த வல்வினை நோய்களை எல்லாம் விரட்டுகிறார். அதற்கடுத்தாற் போல 6வது பாசம் என்ன சொல்லுகிறார்? உற்ற உருபினி நோய்கால், உற்ற உருபினி நோய்கால் உமக்கொன்று சொல்லுவேன் கேண்மின், பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர், அற்றம் உரைக்கின்றேன் இன்னம் ஆழ்வினைகால் உமக்கு இங்கோர் பற்றில்லை கண்டீர் நடமின் பண்டன்று பட்டினம் காப்பே என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உற்ற உருபினி நோய்கால், என்னிடத்திலே நெடுங்காலமாக இருக்கக்கூடிய நோய்களே, என்னிடத்திலே இருந்து கொண்டு எனக்கு மிக மிக துன்பங்களை விளைவித்த நோய்களே, என்னை தவறான வழியிலே நடத்தியவைகளே, என்னை துன்பப்படுத்திய நோய்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் கேண்மின், உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். என்னுடைய தேகம் இப்படி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய மனது இப்போது எப்படி இருக்கிறது தெரியுமா? இந்த என் உடல் பசுக்களை மேய்க்கும் பிரான் விரும்பி இருக்கிற திருக்கோயிலாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதைத்தான் சொல்லுகிறார். பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர், அவன் விரும்பி வந்து இருக்கக்கூடிய திருக்கோயிலாக என்னுடைய உடல் இருக்கிறது. அதான் உற்ற உருபினி நோய்கால் உமக்கொண்டு சொல்லுவேன் கேண்மின், பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார். பெற்றங்கள் என்றால் பசுக்கள், பசுக்களை மேய்க்கும் பிரானார். அவன் யார்? கண்ணனாக அங்கே வளர்ந்து வருகிறானே, கண்ணனாக இருந்து பல மாயங்களை செய்தானே, பகவத்கீதையை அருளி செய்தானே, அப்படிப்பட்ட கண்ணன் பேணும் திருக்கோயில் கண்டீர், அவன் விரும்பி வசிக்கக்கூடிய திருக்கோயிலாக எனது உடல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அற்றம் உரைக்கின்றேன் இன்னம், மேலும் சில விஷயங்களை சொல்லுகிறேன் கேளுங்கள். அது என்னவென்றால் என்று சொல்லுகிறார். அற்றம் உரைக்கின்றேன் இன்னம் ஆழ்வினைகால் உமக்கு இங்கு ஓர் பற்றில்லை, உங்களுக்கும் என்னுடைய தேகத்துக்கும் எவ்விதமான தொடர்பும் கிடையாது. பகவான் உள்ளே புகுகிற வரைக்கும்தான் உங்களுக்கு எனக்கும் தொடர்பு. பகவானை என் மனதிலே நான் நிறுத்தி கொண்ட பிறகு அவன் நரசிங்கமாக வாமனனாக பசுக்களை மேய்க்கக்கூடிய கண்ணனாக என் மனதுக்குள்ளே வந்து என் தேகத்துக்குள்ளே நுழைந்த பிறகு உங்களுக்கும் எனக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்று சொல்கிறார். அதைத்தான் சொல்லுகிறார். உமக்கு இங்கு ஓர் பற்றில்லை கண்டீர் நடமின். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை பார்த்து கொண்டீர்களா? அதனால என்ன செய்ய வேண்டும்? இங்கே இருந்து நீங்கள் வெளியேற வேண்டும். பற்றில்லை கண்டீர் நடமின் பண்டன்று பட்டினம் காப்பே. முன்பு போல் அல்ல, நான் பகவானை சரணமடைந்து அவனுடைய திருவடிகளையே தஞ்சமாக பற்றிய பின்பு அவன் விரும்பி வசிக்கக்கூடிய கோயிலாக என் உடம்பும் மனமும் ஆத்மாவும் ஆன பிறகு உங்களுக்கு, அதாவது நோய்களாகிய உங்களுக்கு எனக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை. நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும்
முன்பு போல் அல்ல, நான் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறேன், பகவானாலே பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அந்த நோய்களை எடுத்து கூறி விரட்டக்கூடிய செய்திகளை ஆழ்வார் இதிலே சொல்லியிருக்கிறார். நாம் மேலும் ஆழ்வார் என்ன சொல்லுகிறார், எப்படி இந்த பாசுரங்களை சேவித்தால் நம்மிடமிருந்த நோய்கள் விலகும் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். மீதம் இருக்கக்கூடிய பாசுரங்களை அடுத்த பகுதியிலே பார்த்து நாம் நிறைவு செய்யலாம் என்று தெரிவித்துக் கொண்டு, இந்த கேட்கக்கூடிய அடியவர்களும் பொதுமக்களும் இந்த 10 பாசுரங்களை, அதாவது பெரியாழ்வார் அருளி செய்த இந்த 10 பாசுரங்களை தினந்தோறும் நம் இல்லத்திலே நாம் சேவித்து வந்தோமானால் நமக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான நோய்களும், நமது குடும்பத்தாரை தாக்கக்கூடிய நோய்களும், இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய கொடிய நோய்களும் நம்மிடம் அண்டாமல் விலகும் என்பது திண்ணம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.